ஹாய் ஹலோ வணக்கம். இது சந்திப்போமா அட் சினிமா கஃபே. நான் உங்கள் ராதா மணாலன். ஒவ்வொரு சண்டேவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீமை சினிமா கஃபேல நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வாரம் டெஃபினட்டா ஒரு ஸ்பெஷலான ஒரு டீம். இந்த டைரக்டர் பர்டிகுலர் டைரக்டர் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் விடலாம். ஒரு எடுத்த ஃபர்ஸ்ட் படம் பீட்சா. அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங்கா இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த டீம் மறுபடியும் ஜாயின் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு புது ஆளோட அந்த படத்துல இருந்து ஒரு சில பேர் மட்டும் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. சோ வி ஹவ் காட் சித்தார்த் த ஹேண்ட்சம் ஹங்க் அண்ட் த டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜ் அண்ட் நம்ம ப்ரோ பாபி சிமா. அவர் எப்ப பார்த்தாலும் நயன்தாரா கோயில் கட்டுறோம், இவரா நயன்தாரா கோயில் கட்டினாரு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு மில்க் கொடியிற ஃபேஸை எப்பவுமே வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அவருக்குள்ள இருக்கிற திறமை மிகப்பெரியது. கார்த்திக், நீங்க சொல்லுங்க, இந்த படத்துக்கு சித்தார்த் அப்படின்றது ஃபர்ஸ்ட் சாய்ஸ், ஃபர்ஸ்ட் டிக் அடிச்சது இவர் தானா இல்ல வேற யாரும் இருந்தாங்களா உங்க மைண்ட்ல? இல்ல, இந்த ஸ்கிரிப்ட ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சுட்டு இந்த ஹீரோ கேரக்டருக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் யாரெல்லாம் பண்ண நல்லா இருக்குன்னு சொன்னதுல சித்தார்த் சார் இருந்தாரு. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் நான் எழுதின ஸ்கிரிப்ட் பீட்சாக்கு முன்னாடி. ஸோ அப்புறம் அதை பண்ணல, அந்த ஸ்கிரிப்ட் வச்சுட்டு தான் பீட்சா எழுதி முடிச்சோம். ஸோ பீட்சா முடிஞ்சதுக்கு அப்புறம் நடுவில் ஒரு வாட்டி நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். பீட்சா பார்த்துட்டு கால் பண்ணாரு. அண்ட் செகண்ட் ஃபிலிம் ஆரம்பிக்கும் போது அகைன் ஐ கால்ட் ஹிம் அண்ட் டோல்டு நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்றேன்னு சொன்னேன். கதை கேட்டதுக்கு அப்புறம் he was ready to do. ஓகே ஓகே. உங்களுக்கும் பாபிக்கும் எத்தனை வருஷம் டீல் இருக்குது ஷார்ட் ஃபிலிம்ஸ் எத்தனை வருஷம் அவரும் சேர்ந்து கண்டிப்பா மச்சான் நம்ம ரெண்டு பேரும் கண்டிப்பா படம் இன்னும் ஒரு எத்தனை வருஷம் டீல் போட்டு வச்சிருக்கீங்க? இல்ல, இந்த படத்துல ஆக்சுவலி என்னன்னா லைக் ஒரு சின்ன கேரக்டர் ஒண்ணு இருக்கு, சவுந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன், இது நீ பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்னு சொல்லிட்டான். ஏன்னா இந்த கேரக்டர் நிறைய இந்த சேதுன்ற கேரக்டருக்கு நிறைய பேர் பேசியிருந்தோம், நிறைய ஆக்டர்ஸ் லைக் ஈவன் பாலிவுட்ல எல்லாம் யாராவது கூப்பிடலாம் அந்த மாதிரி பேசி வச்சிருந்தோம். இது ரெண்டு பக்கம் பேர் எழுதி வச்சிருக்கோம். நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய இது பண்ணி நிறைய பேர்ட்ட நான் சொல்லியிருக்கேன். இந்த கதையை நிறைய பேர் சொல்லியிருக்கேன், அவங்க எல்லாருமே பண்றேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல எனக்கு திடீர்னு தோணுச்சு, சரி இவங்க எல்லாரையும் கேஷ் பண்ணா, ஏன்னா எல்லாருமே எனக்கு இந்த கதையை யார்ட்டா சொன்னேன்னா எல்லாருமே இப்போ அவர் நல்லா இருப்பார்ல, அவர் பண்ணா நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போ ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு அதே மாதிரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரி ஏன் ஃப்ரெஷ்ஷா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி பாபி வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ அதுக்கான நிறைய ஒர்க் பண்ண வேண்டி இருந்துச்சுன்றத சொன்னேன். பட் அவர் நிறைய எஃபர்ட் போட்டு வேற இது கொண்டு வந்து என்ன உங்க ட்ரெய்லரை பாக்குறோம், நீங்க ஆல்மோஸ்ட் டபுள் த ஏஜ், உங்களோட ஏஜோட ஒரு அரௌண்ட் 50s இருக்கிற மாதிரியான ஒரு தாதா மாதிரி அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஓகே, நீங்க கொடைக்கானல் பாய் மதுரை அப்படின்னால பக்கத்துல இருக்கிற ஒரு அளவுக்கு தெரியும். ஸோ எப்படி என்ன ஸ்பெஷலா எடுத்துக்கிட்டீங்க அந்த ரோலுக்காக? இல்ல, அதுக்கு நிறைய ஹோம்ஒர்க் தேவைப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா அந்த ஏஜ் ஒன்று, அப்புறம் ரூமை சாத்திட்டு கண்ணாடி மேல நின்று ரூமுக்கு லாக் பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று அந்த மாதிரியான ஹோம்ஒர்க் எக்ஸசைஸ்ல இருந்து எல்லாமே பண்ணியிருந்தேன் நான். ஓகே. ஸோ நிறைய தேவைப்பட்டது. ஆட்டிடியூட், அந்த கேரக்டர் இப்படி இருக்கணும், எல்லாமே காட்டி இது இப்படி இருக்கணும் இப்படிதான் சொன்னதை ஒரு 3-4 months ஹோம்ஒர்க் பண்ணி தான் பண்ணது. சார், நேஷனலி அக்ளைம்ட் ஆக்டர் ஆயாச்சு. இன்றப்போ இந்த படத்துல இந்த டீம் கம்ப்ளீட் ஒரு யங் டீம், ஃப்ரெஷ் டீம். அவங்க எல்லாருமே ஷார்ட் பிலிம் அப்படியே டிராவல் ஆயிட்டு வர்றவங்க. அவங்களோட போயிட்டு மெர்ஜ் ஆகுறப்போ அந்த எவ்வளவு ஃபாஸ்டா அவங்களோட அட்ஜஸ்ட் ஆக முடியும்? இல்ல கண்டிப்பா, ஏன்னா அந்த எந்த ஒரு ஆக்டருக்குமே அந்த டீம் ஒரு மாதிரி அந்த வேவ் லென்த் எல்லா கூடயும் செட் ஆனாதான் அந்த படத்துலயும் ட்ரூ டிராவல் பண்ண முடியும். எனக்கு ஆக்சுவலா சின்ன வயசுல இந்த ஒரு விஷயம் துரத்துட்டே இருக்கு, which is that நான் நிறைய ஊர்ல படிச்சிருக்கேன். சோ ஒரு ஊரு செட்டில் ஆகும், 2 வருஷம் படிப்போம், நல்லா ஃப்ரெண்ட்ஸ் செட்டில் ஆயிடும். டக்குன்னு அந்த ஃப்ரெண்ட்ஸோட நம்ம அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் போகும்போது அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும், வேற ஊருக்கு கூட்டு போயிடுவாங்க. திரும்ப அங்க போய் யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டேன், திரும்ப செட்டில் ஆகணும். சோ அதை நான் முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். சோ நீங்க சொன்ன மாதிரி இந்த செட்ல எல்லாருமே ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கார்த்தியா இருக்கட்டும், கருணாகரன், சிம்மா எல்லாம் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனைக்கும் இது கார்த்தியோட சொந்த ஊர்ல எடுத்த படம். சோ கார்த்தி மதுரை பையங்கிறதுனால இந்த படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், நடிக்கிற பசங்க நிறைய பேர் மதுரை பசங்க, எல்லாரும் கார்த்திக் தெரிஞ்சவங்க. சோ நான் ஒரு ஸ்கூல் போற மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். அதுல ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த வாட்டி என்ன அவங்க சீனியரா பார்த்தாங்க. சோ அது நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு விஷயம். சோ என்னமோ ஸ்டாரா சீனியரா பார்த்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் 2 days என்னோட பெருசா யாருமே அவ்வளவா பேச மாட்டாங்க. சோ கொஞ்சம் மரியாதையா ரொம்ப கொடுத்துலாம் பேசுவாங்க. 3வது நாள்ல என்ன மதிக்கிறது நிறுத்திட்டாங்க. சோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அங்கேயும் சரியாயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த படத்தோட வேட் ஷார்ட் மதுரையில ஏற்கனவே தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. பட் இந்த படம் நாங்க நிஜமாவே தூங்காம கண்டினியூஸா ஷூட் பண்ண படம். ஆனா எங்கேயுமே டயர்ட் ஃபீல் ஆகல. சோ அது ஒரு சீனியர் ஜூனியரோ ஒரு ஸ்டார் அந்த மாதிரி ஒரு பில்டப்போட ஷூட் பண்ணியிருந்தா கண்டிப்பா அந்த அளவுக்கு இந்த படம் வந்திருக்காது நான் நம்புறேன். அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எல்லாருமே தேர் ஆல் வெரி ஃபன் லவிங் பேட்ச்.
சோ அது வந்து அதுல மெயின் எங்களோட ஒரு தலைவர் இருக்காரு கருணாகரன் சொல்லிட்டு, அவர் தான் இந்த டீமோட ஷாக் அப்சார்பர். ஏதாவது டென்ஷன் இருந்தா அவர் தான் வந்து உடனே நேர்ல பார்த்தா அந்த மாதிரி இருக்கவே மாட்டார். சாதாரணமா பார்த்தா அன்பிலியபிள். அவரோட டைமிங், அந்த குரல் ரொம்ப கம்பீரமா பேசுறது நண்பா அப்படிதான் பேசுவார் அவர். ஆனா அவர் வந்து ஒரு டீமை வந்து ஈஸியா கூல் பண்றதுல ஒரு எக்ஸ்பர்ட். அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய படங்கள் நீங்க பாத்துருவீங்க, ஒரு பப்ளிசிட்டி டைம்ல வந்துட்டு நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தோம், ஒரு பிக்னிக் மாதிரி இருந்துச்சு, ஒரு நாங்களாம் ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, எங்களுக்கு ஜெனரலா ஒரு சில படங்கள்லாம் இப்படி அமையும். இந்த படம் ஷூட் பண்ணி முடிஞ்சு பல மாசத்துக்கு அப்புறம் இப்ப கூட வாரம் வாட்டி சுத்திட்டு இருக்கோம். அதுக்கு 2 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு, இந்த குரூப்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மத்த இந்த குரூப்ல இருக்கணும் மத்தவங்க யாருக்குமே பிடிக்காது. சோ எங்களுக்கு இதான் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல செட்டில் ஆயிடுச்சு. சோ நல்லா இருக்குது. இந்த ஒரு குரூப் வந்து நல்லா செட் ஆகுது. இட்ஸ் a ஃபன் குரூப். அண்ட் இந்த படத்தோட ரிலீஸ்க்காக எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பிகாஸ் ஐ திங்க் அந்த ரிலீஸ் அன்னைக்கு எங்க எல்லாருக்குமே ஒரு எரிமலையை வெடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவ்வளவு ஒரு என்ஜாய் பண்ணி கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு படம். எப்படி பாபிக்கும் வந்து ஐ திங்க் ஈக்குவல் ஸ்கிரீன் பிரசன்ஸ் இந்த படத்துல இருக்குது. ஐ திங்க் வெரி பவர்ஃபுல்லான ஒரு பிரசன்ஸ் இருக்கிறப்ப ஒரு ஹீரோவா வந்து ஓகே ஹீரோன்னு சொல்றதோட லீட் கேரக்டரா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான ஒரு ஹீரோ, நீங்க இன்னொருத்தருக்கு தன்னோட ஹைட்டா போறக்கூடிய ஒரு பிரசன்ஸ் இருக்கு அப்படின்றப்போ எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணது? நீங்களே இப்பதான் சொன்னீங்க ஆமீர் கானோட நான் நடிச்சு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஆமீர் கானோட நான் நடிக்கும் போது நான் ஒரு வளரும் நடிகன், அவர் ஆல்ரெடி ஒரு பெரிய ஸ்டார் ஆயிருந்தாரு. அவர் அந்த படம் இப்ப கூட ரங் தே பசந்திங்கிற படம் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆக்சுவலி ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கும் எனக்கும் ஆமீர் கானுக்கும் சொல்லுவாங்க. ஐ திங்க் தட்ஸ் பிகாஸ் த ஃபில்ம் இஸ் வெரி குட். அண்ட் கார்த்தி இந்த கதை சொல்லும் போதே இட் வாஸ் ஆல்வேஸ் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் அ ஹீரோஸ் ஃபிலிம். இது வந்து ரெண்டு கேரக்டர்ஸோட படம். சோ எப்பவுமே அந்த மாதிரி கதை தான் இது. சோ கதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் கார்த்தி சொன்ன மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் யார் பண்ணணும்னு சொல்லும் போது 2 பக்கம் பேரு பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் எழுதிருந்தோம். நிறைய என்னோட சீனியர்ஸ், என்னோட பெரிய ஸ்டார்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் இருந்தது. தமிழ்ல, தெலுங்குல, பாலிவுட்ல நிறைய பேர் எழுதி வச்சிருந்தோம். கடைசியில கார்த்தி தான் சொன்னாப்ல கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா ட்ரை பண்ணுவோம், பாபியை வச்சு பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் பாபிக்கு இந்த ரோலுக்கும் சம்பந்தமே இல்லையே, பிகாஸ் அவர் இது வரைக்கும் பண்ண ஈஸி அதான் டிஃபரெண்டா இருக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் ட்ரை பண்றேன். ஆக்சுவலி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தான் நீங்க பண்ணுங்க, அப்சல்யூட்லி ஓகே. சோ இன்னைக்கு வந்து படம் ட்ரெய்லர் பார்த்த உடனே ட்ரெய்லரோட பிக் ஹைலைட் வந்து பாபியோட பெர்ஃபார்மன்ஸ். படத்துலயும் ஐ ஃபீல் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் தி பெஸ்ட் கேரக்டர் ஆஃப் தி ஃபில்ம் இஸ் பாபிஸ் கேரக்டர். எவ்ரி ஃபில்ம் நீட்ஸ் அ ஹைலைட். இந்த படத்துல ஐ ஃபீல் தட் ஹைலைட் இஸ் சிம்ஹா. பட் அதுக்கு நான் இந்த படத்துல ஒன்னும் பண்ணல நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் இட்ஸ் a வெரி டைட் பேலன்ஸ். அண்ட் படம் ஜெயிக்கிறதுக்கு அவனோட கேரக்டர் ஜெயிக்கணும், அவனோட கேரக்டர் ஜெயிக்கிறதுக்கு என் கேரக்டர் ஜெயிக்கணும். ஸோ த பேலன்ஸ் இஸ் வெரி டைட். அண்ட் இந்த மாதிரி படங்க ஐ திங்க் படம் பார்த்ததுக்கு அப்புறம் பாபி தான் அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்து பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அந்த சாய்ஸ் எடுத்து அதை வந்து பெர்ஃபெக்டா எக்ஸிக்யூட் பண்ணது ஐ திங்க் ரியலி கட்ஸி. அது நிறைய பயங்கர தில்லு வேணும் வே கார்த்திக் டிட் இட். ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல் கேரக்டர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு யங் ஆக்டர் வச்சு பண்ண வைக்கும் போது இட்ஸ் ஹியூஜ்லி சேலஞ்சிங். அண்ட் பாபிக்கும் செம்ம ஒர்க் இந்த படத்துல. கோயிங் பை த வேர்ட்ஸ் சித்தார்த் சொல்றதை பார்த்தா இந்த படத்தை வந்து அவர் எவ்வளவு காதலிச்சு அவ்வளவு லவ் பண்ணி இந்த படத்துல ஒவ்வொருத்தரும் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஆஃப்டர் பிரேக் சித்தார்த்துக்கும் லட்சுமி மேனன் எவ்வளவு ஒரு லவ் பண்ணாரு இந்த படத்துல மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாபி சில இன்புட்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்துல. சித்தார்த் சொல்லுங்க, லட்சுமி மேனன் இந்த படத்துல வந்து பேரா வருங்க. சோ பாபி யாரு வேணாம், கார்த்திக் சொல்லுங்க, இந்த படத்துல வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து லட்சுமி மேனனோட அதிகமா பேசினது யாரு அப்படின்றது நீங்க தானா? அப்படிலாம் இல்ல, யாருமே எனக்கு தெரிஞ்சு அதிகமா பேசினா அவங்க வந்து என்ன சொல்றது, நான் முன்னாடி அந்த படத்துக்கு முன்னாடி வந்து நான் கேள்விப்பட்டேன் அவங்க ஸ்கூல் பொண்ணு அப்படிலாம் கேள்விப்பட்டேன். அப்படியே படம் ரியலாவே அவங்க ஸ்கூல் பொண்ணு தான். எக்ஸாம் ஏன்னா 2-3 ஒரு நாள் அவங்க டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணும் போது வந்துட்டு எக்ஸாம் இருக்குன்றதுக்காக தள்ளி வச்சு வந்தாங்க. ஸோ அவங்க வந்து அது ரொம்ப அந்த கிட்டிஷான பிஹேவியர் தான் இருக்கும் அவங்ககிட்ட. பட் ஆனால் வந்து அவங்களோட பாசிட்டிவ்னு சொல்றது என்னன்னா வந்து சீன்ஸ் வந்து ஆக்சுவலி இப்போ நம்ம எழுதியிருக்க சீன்ஸ் வந்து அவங்க எழுதிக்கு அவங்க பார்த்துருக்காத ஒரு விஷயமா தான் இருக்கும், அந்த எமோஷனலி வாட் எவர் இட் இஸ். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மெச்சூரிட்டி வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மற்றபடி ரொம்ப ஜாலியான ஒரு. ஓகே பாபி நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த படத்துல ட்ரெய்லர்ல இன்ட்ரெஸ்டிங்கான சில சேதுபதி அப்படின்ற கேரக்டர், நீங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லோக்கல் தாதா கேரக்டர் அப்படின்றீங்க. வேற என்ன தாண்டி யாராவது இன்ஸ்பிரேஷன் இந்த படத்துல இல்ல இந்த இங்கிலீஷ் படத்துல இவர் மாதிரி இன்ஸ்பிரேஷன் அவர் வச்சுதான் எனக்கு ஒரு ரோல் மாடலா வச்சுட்டு தான் நான் இதை பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி யாரும் இருக்காங்களா? ஒரு அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு மனசுல ஒரு ஸ்ட்ரைக்கிங் ரிசம்பிளன்ஸ் இருக்கும்ல எல்லாருக்குமே அந்த மாதிரி? இல்ல அந்த மாதிரி இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கார்த்தி சொல்லும் போது வந்து சோ இந்த கேரக்டரோட ஏஜ் 38 இருந்து 40 வயசு இருக்கும். சோ அந்த ஏஜ் பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும், சோ எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து மதுரை, சோ அதோட நேட்டிவிட்டி, அந்த ஸ்லாங் ஆகட்டும், அங்க இருக்கிற ஒரு பிஹேவியர் ஆகட்டும், சோ இது எல்லாமே வந்து அங்க 4 months அங்க ஸ்டே பண்ணோம் இல்லையா, சோ அதுல அப்சர்வ் பண்ணி இது பண்ணது அது. சோ ப்ராப்பர்லி அதை டிசைன் பண்ணது வந்து கார்த்தி தான். சோ அது டே பை டே வந்து அது ஒரு டெய்லி ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி இருந்தது. காலைல ஜிம் முடிச்ச உடனே
வந்து ஸ்கிரிப்ட்ல உட்கார்றது, ஒரு சீன் வந்து எப்படி இருக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது ப்ராப்பரா ஒர்க் பண்ணி பண்ணதான் இது. ஓகே, நீங்க நிறைய பேரோட டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டீங்க. லைக் யூ ஒர்க் வித் ராகேஷ் ஓம்பிரகாஷ், இங்க தெலுங்கு அண்ட் ஆல்சோ தமிழ்லயும் வந்து மனிதரத்னம் சார் எல்லாத்தையும் ஒர்க் பண்றீங்க. கார்த்திகோட ஸ்டைல் இவங்கள்ட்ட இருந்து எந்த வகையில டிஃபரெண்ட், இஸ் அப்ரோச் டுவர்ட்ஸ் லைக் ஒர்க் ஷாப் வச்சு பண்றோம் அப்படின்றதெல்லாம் ஹவு டிஃபரெண்ட்? இல்ல அது நான் பண்ண படங்கள்லயே ஆக்சுவலா ஒரு சில படங்கள் தான் கொஞ்சம் பெரிய டைரக்டர்ஸோட பண்ணிருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 15 படத்துக்கு மேல வந்து முதல் வாட்டி பண்றவங்களோட தான் பண்ணிருக்கேன். சோ அந்த விதத்துல கார்த்தி சீனியர் ஆயிடுறான் பிகாஸ் செகண்ட் படம்ங்கிறதுனால. பட் ஒர்க் ஷாப்பிங்கிறது ஒரு டைரக்டருக்கு எங்க கம்ஃபர்ட் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒரு ஹாலிவுட் படம் பண்ணும்போது அவங்க எல்லா நடிகர்கள் அப்படின்னா அனுபம் கேர், ஷபானா ஆஸ்மில இருந்து புதுசா நடிக்கிற சின்ன பசங்க வரைக்கும் எல்லாரையும் ஒரு ரூம்ல வச்சுட்டு எல்லாரையும் ஒரே ரூம்ல ஒர்க் ஷாப் பண்ண சொல்லுவாங்க. அது என்னன்னா ஒரு டைரக்டருக்கு ஒரே இடத்துல வந்து அவங்களோட எல்லா ஆக்டர்ஸையும் பார்க்கும்போது அவங்களோட ஒரு பிளே கிரவுண்டா மாறுது. அப்ப அவங்க எல்லா ஆக்டர்ஸையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அது ஒரு தியரி இருக்கு. இங்க ஒர்க் ஷாப்பிங் நான் இந்த படத்துக்கு ஐ வுட் லவ் டு டூ இட், பட் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. நான் ஸ்ட்ரெயிட்டா ஷூட்டிங்க்கு தான் வந்தேன். பாபியோட கேரக்டர் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா அவனை ட்ரை பண்ண போறாங்கிறதுனால எனக்கு எங்க ஹெல்ப் ஆச்சுன்னா செட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கார்த்தியும் பாபியும் அட்லீஸ்ட் கார்த்தி மென்டலி ஃபிக்ஸ் ஆயிட்டாப்ல. பாபியை நான் இவ்வளவுதான் கண்ட்ரோல் பண்ணி இப்படி ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ண போறேன். பிகாஸ் அதுலயே நிறைய டைம் எடுத்தாரு. பிகாஸ் இட்ஸ் நாட் அன் ஈஸி ரோல். பாபியோட கேரக்டர் வந்து நிறைய டைம் எடுத்து ஈவன் ரீடேக்ஸ் நிறைய வாட்டி போயிருக்கோம். அவங்க ஒர்க் ஷாப் பண்ணாம செட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா அந்த கேரக்டரோட முழு தேடலையும் செட்டில் பண்ணிருப்பாங்க. அது யாரோட ப்ரொடியூசரோட செலவுல மத்தவங்க எல்லாம் வெயிட் பண்ண எங்களுக்கு எல்லாம் நாங்களும் திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கோம். சோ அதுல வந்து சில சீன்ஸ்லாம் ரொம்ப டயரிங்கான சீன்ஸ். பாபி கிட்ட நிறைய அடி வாங்கிருக்கேன் இந்த படத்துல. அண்ட் பாபி சில சமயம் பயங்கர ஃபீல் நிஜமே அடிச்சிருவாப்ல. சோ அது ஒரு வாட்டி தாங்கலாம், 2 வாட்டி தாங்கலாம், 20 வாட்டி எல்லாம் தாங்க முடியாது. சோ நல்ல வேளை அந்த அடிக்கிற சீன்ஸ் எல்லாம் முன்னாடியே அவங்க பிராக்டிஸ் பண்ணி வந்ததுனால ஒரு 2 வாட்டி அடி வாங்கி அந்த சீன் முடிஞ்சிடும். நிறைய பிரைஸ் வந்திருக்குது 2 பேர்ட்ட இருந்தும். ஓகே, ஜிகர் தண்டா அப்படின்னா ஒன் லைன்ல இது எதை பத்தின படம்? இது வந்து சமுதாயத்துல இருக்கிற ஒன்றுல எதிர்த்து வேர்ல்ட் பீஸை ஸ்ட்ரெஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா ஒரு மெசேஜ் இந்த படத்துல சொல்ல போறோம். அது ரொம்ப முக்கியமான கருத்து இந்த படம். ஓகே, அது ஒரு முக்கியமான பாட்டா இருக்கிறதுல மதுரை அப்படின்னாலே வந்து நம்ம ஊர்ல வந்து அருவாள் வச்சுட்டு வந்து நேரமும் சுத்துற ஒரு ஊரு அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. குறிப்பா தமிழ் படங்கள்னால தான் வந்துருச்சு. நார்த்ல இருந்து வர்றவங்க ஐயோ அந்த ஊர்ல நான் போக மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு இன்னும் பயத்தோட இருக்கிறாங்க. அகைன் அந்த மாதிரி டெபிக் பண்ணுமா இல்ல வேற மாதிரி காமிக்குமா, இல்ல உங்களோட படம் அதுல இருந்து எப்படி டிஃபரெண்டா இருக்க முடியும்னு கேக்குறேன். ஏன்னா நிறைய வந்துருச்சு நம்ம ஊர்ல. இல்ல அதான் இது வந்து எப்படின்னா லைக் நான் மதுரையில தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அதே மாதிரி இப்போ சில படங்களை சில மாதிரி காட்டுறாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் லைக் இட்ஸ் மேட் அப் ஸ்டோரிஸ் கிடையாது. தேர் ஆர் ரவுடிசம் அதெல்லாம் இருக்காங்க செய்யுது. பட் இந்த படத்துல வந்து we have taken it in a different, I mean we have actually ஒரு சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் ஒரு கேங்ஸ்டர் அதுதான் இருக்கிறதுக்குள்ள. ஸோ அந்த படம் பார்க்கும்போது தான் வந்து உங்களுக்கு ஃபீல், ஐ மீன் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் ஒரு ஹீரோயிஸ்டுக்காகவும் அதுக்காகவும் வந்து ஒருத்தனை ரவுடியா காட்டி அடித்தடி காட்டி வயலன்ஸை யூஸ் பண்ற படம் கிடையாது. டெஃபினெட்லி தேர் இஸ் a lot of ஒரு இன்டெப்த் ரிசர்ச் has gone into it. ஸோ அது படம் பார்க்கும்போது ஐ மீன் ஆடியன்ஸ் வில் ஃபீல் இட். கார்த்திக், இப்போ இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டார்ட் ஆச்சு. இது அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷனா, இந்த கொரியன் படத்தோட இன்ஸ்பிரேஷனா அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நீங்களே வந்து ப்ரொமோஷன் ஸ்டார்ட்னு ஐ திங்க் யூ யூஸ்ட் சோஷியல் மீடியா பிரில்லியன்ட்லி. சோ நிஜமாவே அந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் அது இல்ல. அது எனக்கு என்னன்னா ஐ மீன் அந்த வே இட் கம்ஸ் அவுட். ஐ மீன் இப்ப சில படங்கள் வந்து படம் வந்தோன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப காமெடியா இருக்குங்க. இப்பெல்லாம் ட்ரெய்லர் ரிவ்யூ பண்றாங்க. ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, ஒரு நல்ல ட்ரெய்லர் குத்துறாரு 2 வாட்டி பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு கருத்தா? போய் படத்தை பாக்குறது ட்ரெய்லர் இருக்காங்க, அதை உட்காந்து ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்பெல்லாம் எல்லார்கிட்டயும் லேப்டாப் நிறைய வெட்டியா இருக்கிறவங்க நிறைய பேர் லேப்டாப் போன் இருக்கிறவங்க எல்லாம் இப்ப பயங்கர ஜீனியஸ் கிரியேட்டிவ் த பிரெயின் ஆஃப் த தமிழ்நாடுங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ரொம்ப ஓவரா இருக்குங்க எல்லாம். ஏன்னா அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அந்த ஃபிலிம். ஸோ ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஒருத்தர் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ இன்னொருத்தர் வந்து அந்த படத்தோட கதையை போட்டிருந்தாரு, அந்த படத்தோட கதையை போட்டு நான் படிச்சோன்னு நாங்களாம் பேசிட்டோம் என்ன. அப்புறம் வந்து அதுல வந்து இப்போ இவர் என்ன கேரக்டர் பண்றாரு, இவர் என்ன கேரக்டர் பண்றாரு, கருணா என்ன கேரக்டர் பண்றாரு, லட்சுமி என்ன, அதுல அம்பிகா என்னன்ற அளவுக்கு எடுக்கிறப்ப அவர் கையில கிடைச்சிருக்கும். இது எப்படி இருக்குன்னா ஒரு படத்துல ஓஹோ இந்த ட்ரெய்லர் ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்றாங்க, அவங்க இது என்னங்க இது அந்த அல்பேனியன் படத்துல வந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்றாங்க, அவங்க வீட்டுல அம்மா அப்பா இருக்காங்க. பாருங்க சார் அந்த படத்துல அம்மா இருக்கு சார், இப்படிலாம் பேசுறாங்க. உங்க படத்துல அவங்க கன் வச்சிருக்காங்க, அந்த படத்துல அவங்க கன் வச்சிருக்காங்க, இப்படிலாம் பேசுறாங்க. நாங்க என்ன சொல்றது? மூளை எல்லாம் பேசுங்கன்னு சொல்ல முடியுமா? என்ன பண்றது? படத்தை பார்த்துட்டு இவர் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை வந்து ஒரு ஒரிஜினல் ஸ்கிரிப்டா எழுதி, அதுவும் இவர் வந்து நான் பீட்சாக்கு முன்னாடி எழுதின ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு இருக்காரு.
So it's just funny that people come up with these things. But நீங்க சொன்ன மாதிரி every controversy is a good controversy because ஏதாவது படத்தை பத்தி பேசுறாங்கல்ல, அப்புறம் என்ன இருக்கு. நானே நினைச்ச ஒரு இடத்துல இதெல்லாம் வந்து நீங்களா கிளப்பி விட்டதானா அப்படின்னு கூட நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். என்ன ஆச்சுன்னா ஆக்சுவலி வந்து திடீர்னு வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப நிறைய பேர் அசிஸ்டன்ட் எல்லாம் போன் பண்ணி இந்த மாதிரி வருது சார் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் கடுப்பு வந்துச்சு, கோவம் வந்துச்சு, என்ன யாருன்னு சொல்லிட்டு அப்புறமே நான் இண்டிவிஜுவலா வந்து யார் பண்ணாங்க அப்புறம் யோசிச்சு பாருங்க. சரி நம்ம பாட்டுறது கிடையாது, ஸோ லெட் அஸ் யூஸ் இட் அப்படின்ற மாதிரி தான் வந்து திடீர்னு ஸ்ட்ரைக்கான ஐடியா தான் அது. சரி அதே வந்து நம்ம ப்ரொமோஷன் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இட் ஆல் பிகம் சைலண்ட். அதுக்கப்புறம் யாரும் அதை இது பண்ணல. அண்ட் டெஃபினெட்லி அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு படம் பார்த்துருந்தாங்கன்னா ஐ மீன் தட் வில் கிவ் an answer. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீம். கண்டிப்பா இந்த டீம் வந்து ஒரு பெரிய சக்சஸ் ஜிகர் தண்டால கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நோ டவுட் அபவுட் இட். வைங் இந்த ட்ரெய்லர் வச்சே கண்டிப்பா சொல்லலாம். இந்த படத்துல இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறது சந்தோஷ் நாராயணன். அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கேவ்மிக் யூ ஏரி. கரெக்டா தானே? ரொம்ப நேரம் வெள்ளக்காரன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவர் பேஸ்புக்ல வேற போட்டோ வர போட்டுருப்பாரா, இவர் எங்க இந்த ஐயோ ஃபாரினர் வந்து கூட்டு விட்டாங்க போல. அவர் ட்விட்டர்ல சூப்பர் ஸ்டார் போட்டோ போட்டுருப்பாங்க. சரி இவரு ஒருவேளை இந்த ரிவ்யூ ராஜான்னு ஒருத்தர் கனடால இருந்து ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு யாரோ இந்தியன் ஹீரோஸ் மேல பயங்கர கிரேஸா இருக்குன்னு பார்த்தா அவர் பாண்டிச்சேரிக்காரர் அப்படிங்கிறாங்க. கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் பாபி சித்தார்த் 3 பேரும் இருந்தாங்க. சோ சித்தார்த் போயிட்டு இப்போ அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கேவ்மிக் யூ ஏரி. சார் கரெக்டா தானே சொல்றேன் சார்? இல்ல இன்னும் ஸ்டைலா சொல்லணுமா? கேவ்மிக் யூ ஏரி அப்படின்றதான் இங்க வந்திருக்கிறாரு. வணக்கம் டு தி ஷோ. கார்த்திக் ரொம்ப நாள் தோஸ்தா இல்ல இவரும் உங்களை மாதிரி வந்து? இல்ல எனக்கு வந்து ஆக்சுவலி சந்தோஷ் நாராயண் மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு நாள் சொன்னார், அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, மும்பைல இருந்து வந்திருக்காரு. அவர் அங்க இருந்து படம் பண்ணிட்டு இருக்காரு, அதை பாருங்க நீங்க, பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணி அவரோட அந்த ஒரு டெமோ ரீல் மாதிரி ஒன்று பார்த்தப்போ வந்து இட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். அதாவது இப்போ நம்ம சில ஹிந்தி ஃபிலிம்ஸ்லாம் நான் பார்க்கும்போது இந்த மாதிரி கிரேடிங்கோட இந்த மாதிரி ஒரு விஷுவல் கூட நான் ஏன் தமிழ்ல வரல அப்படின்னு யாரும் ஏன் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அதே மாதிரி இவர் பண்ணியிருந்தார். அந்த அந்த மஸ்திரம்னு ஒரு ஹிந்தி படம் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட விஷுவல்ஸ் பார்க்கும்போது வந்து அது மாதிரி இருந்துச்சு. ஸோ சரி அப்புறம் மீட் பண்ணிட்டு விட்டேன். நான் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு சினிமாட்டோகிராஃபர் போகும்போது எனக்கு அப்போ சரி புது சினிமாட்டோகிராஃபர் போகலாம். ஏன்னா இனிஷியலா என்னோட ப்ரீவியஸ் ஃபிலிம் சினிமா கோபியானதை வச்சு போறதா தான் இருந்துச்சு. பட் அவரோட ஃபிலிம்ஸ் ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்னால இட் வாஸ் நாட் ஷெட்யூல் கரெக்டா வரல. ஸோ அப்போ ஒரு புது சினிமாட்டோகிராஃபரே போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது தான் ஐ கால்ட் ஆன் கேமிக். ஸோ கேமிக் வந்து என்ன சொல்றது, இப்போ நீங்க படம் பார்க்கும்போது ஐ மீன் ஐ ஃபீல் தட் இட்ஸ் ரியலி a gift that he is in the project அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் என்ன நினைச்சேனோ அதோட ஒரு வேற லெவல் கொண்டு வந்திருக்காரு விஷுவலி வருது. கேமிக் இப்போ இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி, அதாவது இங்க இருந்து அங்க போயிட்டு திருப்பி இம்போர்ட் ஆகிறவரா நீங்க? ஓகே, ஆட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு அப்படியா அந்த மாதிரியான ரூட்டை பிடிச்சி சினிமாவுக்கு போனவரா? இல்லைங்க, ஆக்சுவலி ஆட் ஃபிலிம்ஸ் நான் ரொம்ப பண்ணதில்லை, ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். பட் ஃப்ரம் தி டே ஒன் when I'm just நான் சந்தோஷ் சார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எம்ஜிஎம் இண்டிபெண்டன்ட் ஆகணும்னு முடிவு பண்ணும்போது தென் ஸ்டார்ட் டூயிங் சின்ன சின்ன கமர்ஷியல்ஸ் பண்ணேன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கமர்ஷியல்ஸ் வேண்டாம், எனக்கு கமர்ஷியல்ஸ் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. அது நான் வந்தது காரணமே ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணும்னு இருக்காதான். அப்போ நான் முடிவு பண்ணேன் சரி ஆட் ஃபிலிம் பண்ண வேண்டாம் விட்டலான்னு சொல்லி 2009 நிறுத்திட்டேன். ஸ்டார்ட் மை இண்டிபெண்டன்ட் 2007 அண்ட் 10 விட்டுட்டு தென் ஐ ஸ்டார்ட் வெயிட்டிங் ஃபார் டு டூ அ ஃபிலிம். தென் 2012 கிடைச்சது மஸ்திரம் ஒரு படம் பண்ணேன். தென் ஆக்சுவலி மஸ்திரம் படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்றதுக்காக சந்தோஷ் நாராயணன் வர வச்சது. ஆக்சுவலி அட்டகதி மியூசிக் ஆல்பம் கேட்கும்போது என் ப்ரொடியூசர் சொன்னேன், இட்ஸ் லைக் பிரில்லியண்டா பண்ணியிருக்காரு, நியூ கமரா வந்திருக்காரு, நம்ம ஒய் நாட் வி நம்ம ஹிந்தி படத்தையும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் கேம். படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு, நீங்க எப்பன்னு சொல்லுங்க அப்படின்னு. சரி நான் கொஞ்சம் டைம் ஆகுங்க, டைம் ரிலீஸ் பண்ண டைம் ஆகும், நான் சொல்றேன் அப்படின்னு. அப்போ வெளியே வந்துட்டு சொன்னாரு, நீங்க தமிழ் ஒரு படம் பண்ணணும்னாரு. யாரும் தெரியாதுங்க, நீங்க சொல்லுங்க நானும் பண்றேன் அப்படின்னு. கார்த்திக் சுப்ராஜன் படம் பண்ணிருக்காரு, பிட்சான்னு வந்திருக்கு, நீங்க பாருங்க, பார்த்துட்டு என்ன சொல்லுங்க, இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஐ வில் இன்ட்ரோடியூஸ். ஓகே செம்ம டைரக்டர் அப்படின்னா சரிங்க. அன்னைக்கு நைட்டே போய் பார்த்தேன். ஐ மீன் அதுக்கு முன்னாடி ராஜகிருஷ்ணன் சொல்லிட்டு ஃப்ரெண்ட், ஐ மீன் ஹி வாஸ் சவுண்ட் டிசைன் அட்மாஸோட சவுண்ட் மிக்சிங் அவர் தான். அவர்கிட்ட கேட்கும் போது சொன்னாரு, படம் செம்ம படம் நீ பாருங்க, இமிடியேட்டா ஜஸ்ட் சோ தட் ஃபிலிம். பார்த்துட்டு ராத்திரி 2 மணிக்கு சந்தோஷுக்கு ஃபோன் பண்ணேன், அந்த டேரக்டர் நான் ஒர்க் பண்ணி ஆகணும், லைக் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, நான் மீட் பண்ணணும், நீ எப்போ சென்னைக்கு வரையோ வா, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். வித்தின் a week I just came.
I just came and I just met Karthik. கார்த்திக் இந்த படத்துல இன்னொரு பெரிய பிளஸ் வந்து சந்தோஷ் நாராயணன், ரைட்? அவரும் உங்களுடைய ஆஸ்தான டீம்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆளாயிட்டாரு. So I think he's taken the movie, I think definitely next level போறதுக்கு அவர் ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கும். ஏன்னா அவரோட ரீசன்ட் படங்களும் வந்து எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துல என்ன மாதிரி இருக்க போகுது ஆக்சுவலா? ஏன்னா இந்த ஃபிலிம் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர்ஸ்ல வந்து கேப்ஷன் இருக்கும், மியூசிக்கல் கேங்ஸ்டர் மூவின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நிறைய இந்த படம் வந்து நிறைய ஃபேஸ் தாண்டி போகும். நிறைய ஒரு இடத்துல இருந்து ஸ்டோரியே வேற ஒரு கட்டத்துக்கு போகும். அந்த டிரான்சிஷன் வந்து ஒரு மியூசிக்கல் மாண்டேஜா அப்படிதான் எழுதியிருந்தேன் நான். அப்படி பார்க்கும்போது நிறைய ஓஎஸ்டிஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்பயே இதெல்லாம் தேவைப்படும்னு சொன்னது தான் அவர்கிட்ட சொன்னேன் நான். இது மியூசிக்கலா வரும் பார்க்கும்போது, மியூசிக்கல் அட்லீஸ்ட் நம்ம சொல்லிக்கலாம், அந்த லெவலுக்கு நிறைய மியூசிக்கலா கதையை நடத்துற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ படிங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அவர் இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். அவர் ஸோ இப்போ இந்த படத்துல வந்து ஆக்சுவலி ஆல்பம்லாம் ரிலீஸ் ஆயிருச்சு, சாங்ஸ்லாம் ஆல்ரெடி 2 சாங் நல்லா ஹிட் ஆயிருக்கு. பட் அதை தவிர்த்து வந்து படத்துல வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து பெருசாக பேசப்படும். ஏன்னா வந்து அதுல வந்து அவர் ஒரு ட்ரெமெண்டஸ் எஃபர்ட் போட்டிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல. ஏன்னா வந்து அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எனி மியூசிக் டைரக்டர் ஹி நீட்ஸ் டு கெட் இன்ஸ்பயர்ட் பை தி விஷுவல்ஸ் அண்ட் சீன். அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு அப்போ ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். சாங்ஸ்க்கு அதான் நம்ம வந்து சாங்ஸ் இந்த சிச்சுவேஷன் வந்தப்போ சாங்ஸ் பண்ணலாம். பட் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வந்து ஒரு மெயின் இன்ஸ்பிரேஷன் வந்து அந்த படத்தோட விஷுவல் பார்க்கறதான். ஸோ விஷுவல் பார்த்தோன்னா அவரே வந்து இல்ல நான் வேற மாதிரி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வாஸ் வெரி மச் இன்ஸ்பயர்ட். எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். சில சினிமாட்டோகிராஃபர்ஸ் நான் இருக்கிறத அப்படியே காட்டணும், என்ன நேச்சுரலா இருக்கோ அதை அப்படியே காட்டணும். இல்ல சில பேர் இன்னும் அதை அழகுபடுத்தி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சினிமாட்டோகிராஃபருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு. இந்த படத்துல ஆக்சுவலா என்ன ஸ்டைல் நீங்க? இல்ல ஆக்சுவலி லாஸ்ட் 30 years தமிழ் ஃபிலிம் நிறைய மதுரை ஃபிலிம்ஸ் ஷூட் பண்ணிருக்காங்க டோட்டலா. அப்படி இருக்கும்போது கார்த்திக் சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்கிரிப்ட் எனக்கு கொடுத்து படிக்க சொன்னாரு. படிச்சுட்டு வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஒரே விஷயம் சொன்னாரு, இது வேற மாதிரி பண்ணணும், லுக் வந்து வேற மாதிரி இருக்கணும்னு. சரிங்க நம்ம பார்க்கலாம் எப்படி. ஆக்சுவலா நான் மதுரை வரைக்கும் போனதே இல்லை, அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். ஐ மீன் போய் பார்த்தேன், எல்லா இடமும் காட்டினாரு. ஐ மீன் இன்னொரு எனக்கு பிளஸ்ஸா இருந்ததுன்னா கார்த்திக் வந்து எல்லா இடமும் அவர் அந்த ஊர்ல பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு எல்லாமே ஃபெமிலியரா இருந்தது. அவர் மைண்ட்ல எல்லாமே ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தாரு. அந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போதே எனக்கு வந்து வெல் ரிட்டன் அப்படின்னும் போது எனக்கு எல்லாமே இன்ஸ்பைரிங்கா இருந்தது, ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. நான் நினைச்ச எல்லா விஷயமும் வந்து அங்க இருந்தது. ஐ மீன் கார்த்திக் மனசுல ஐ மீன் நாங்க 2 பேரும் அதிகமா ஷேர் பண்ண மாட்டோம். எனக்கு வேணும்னு தான் சொல்லுவாரு தவிர என்ன வேணும்னு சொல்ல மாட்டாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் இது நினைக்கிறேன்மா நான் அது ஒரு சொல்லிட்டு இருக்கும் போது நானும் சொல்லிட்டு இருப்பேன். அதுதான் எங்களோட மேஜரா இருந்தது. ஐ மீன் லுக் வைஸ்ன்னு பார்க்கும்போது லைக் ஃபிலிமோட லுக்னு பார்க்கும்போது வாட் ஸ்கிரிப்ட் ரெக்வயர்டுன்ற விஷயம் நாங்க பார்த்தோம். ஸ்கிரிப்ட்ல இருந்தது எல்லாமே. ஐ மீன் ஒரு நின்ற கேரக்டர் எப்படி இருக்க போறோம், அவன் என்ன மாதிரி வீட்டுல இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே அதுக்குரிய ஆடனான விஷயம் தவிர ஸ்பெசிபிக்ன்ற விஷயம் வந்து விட்டுட்டாங்க. டோன் மெயின்டைன் பண்ணுங்க. சில படங்கள் ஒரு மாதிரி ரஸ்டிக்கா ஒரு மாதிரி அந்த இல்ல அந்த மாதிரி என்ன சொல்றது லைக் லைட்டிங்ல தான் இருக்கும் தவிர இட்ஸ் நாட் டன் எனி டோனிங்ன்ற மாதிரி இருக்காது. ஸோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டீம் இருக்கு. அவங்க பேசுறப்போ அவங்களோட இன்வால்வ்மெண்ட் தெரியுது, அவங்களோட அந்த பேஷன் டுவர்ட்ஸ் த ஃபிலிம் மேக்கிங் இந்த படத்துல இருந்துச்சு எல்லாருக்குமே தெரியுது. சினிமா வந்து ஒரு பெருசா நம்பிட்டு இருக்கிற ஒரு படம் உங்களோட. கண்டிப்பா நான் என் கெரியர்ல திருப்பி இந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்குமான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். உங்க நண்பனுக்கு வந்து நீங்க நீங்க கடமைப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார்த்திக் ஐ திங்க் உங்களோட கிரேட் டீம். உங்களோட ஒவ்வொரு படத்துலயும் அந்த டீம் உங்களுக்கு அமைஞ்சிறது அது உங்களுடைய குணத்தினாலயா இல்ல ஆட்டோமேட்டிக்கா அமைஞ்சிரதா அப்படி எது நினைக்கிறீங்க? இல்ல கண்டிப்பா எனக்கு வந்து நான் பர்சனலா நம்ம பழகுறதுன்றது வேற, ஃப்ரெண்ட்லியா பழகுறதுன்றது வேற. பட் ஆனா எல்லா டெக்னீஷியன்ஸுமே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எடிட்டர் விவேக் கிருஷ்ணன், சவுண்ட் டிசைன் வந்து பீட்சாக் பண்ண விஷ்ணு அண்ட் ஸ்ரீசங்கர் தான் சவுண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் மியூசிக் சந்தோஷ் இவங்க எல்லாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல டீம் ஃபார்ம் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஸ்கிரிப்ட்ல இருக்குன்னு நான் நம்புறேன். ஐ மீன் எனக்கே வந்து ஒரு டைரக்டருக்கே வந்து ஒரு கேஸ்டிங் இவங்கெல்லாம் வச்சு பண்ணி ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்ட் அதே மாதிரி அவங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா தேர் ஆல்சோ கெட்டிங் இன்வால்வ். ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா அப்பார்ட் ஃப்ரம் த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் எவ்ரி திங் ஒரு பர்டிகுலர் சீன் வரும்போது எல்லாருமே வந்து அந்த சீனை வந்து எப்படி ஒரு பெஸ்டா கொண்டு வரணும் அவங்க டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஐ மீன் இங்க கேமிங் வந்து சினிமாட்டோகிராஃபி பார்ப்பாரு, இப்போ ஆக்டர்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் தென் when it comes to the போஸ்ட் ப்ரொடக்ஷன் எடிட்ல இருக்கட்டும் அப்புறம் சவுண்ட் டிசைன்ல இருக்கட்டும், ஸோ எல்லாமே ஒரு கட்டத்துக்கு வந்தனால ஆல் கிரெடிட் கோஸ் மை டீம். ஏன்னா நம்ம எழுதினப்போ நான் ஒன்று விஷுவல் பண்ணி வச்சிருந்தது இப்போ இல்ல ஸ்கிரீன்ல, அதோட வந்து ஒரு பல மடங்கு ஜாஸ்தியாவே வந்திருக்கு. அதுக்கு ஆல் கிரெடிட் கோஸ் டீம். ஓகே.
சோ லோக்கல் ரவுடிஸ்லாம் பாக்குறப்போ வந்து சும்மா வந்து நம்ம தலைவன்டா இனிமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்களா, இதுவே நீங்க தான் சார் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ஆகுறது வாழ்த்துக்கள். லோக்கல் ரவுடிஸ் எல்லாம் புலங்காயுத மறைவாக இந்த படத்தை பார்த்துட்டு நமக்காக ஒரு படம் பண்ணிருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஆல் த பெஸ்ட் கார்த்திக், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். ஜிகர் தண்டாவை கண்டிப்பா நீங்க எல்லாரும் போயிட்டு தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். நேயர்கள் கிட்ட, மக்கள் கிட்ட ஏதாவது சொல்லணும்னா. ஸோ ஜிகர்தண்டா வந்து லைக் நாங்க எங்க டீமா ரொம்ப லவ் பண்ணி எடுத்த ஒரு ஃபிலிம். அண்ட் ஆஃப்டர் லாட் ஆஃப் ஹர்டில்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து படம் ஆகஸ்ட் 1 ரிலீசிங். ஸோ இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல பார்க்கணும். அண்ட் தென் பீட்சா ரேட்லேயே நான் எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன். அதாவது பீட்சால வந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து யாருமே வெளில ரிவீல் பண்ணிடாதீங்க. ஸோ தட் அவங்களோட மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸை கெடுத்துடணும். அதே மாதிரி இதுலயும் வந்து நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு படங்கள்ல. படத்தில் நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போறத விட நிறைய சர்ப்ரைஸ் உள்ள இருக்கும். சர்ப்ரைஸ் எங்க டீமுக்காக வெளியில ரிவீல் பண்ணிட வேணாம். ஏன்னா அது வந்து மற்றவங்களுக்கும் அந்த படம் பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெடுத்துடும். ஸோ கண்டிப்பா அந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. உங்களோட சப்போர்ட் தான் வந்து இந்த படத்தை ஜெயிக்க வைக்கும். நன்றி.